ஐஸ்வர்யா சுந்தர அடையறதுக்காக தான் இங்க வந்திருக்கா. ஆனா அவ திடீர்னு ரஞ்சித்தை கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டா. முதல்ல மீனாட்சி அக்கா எப்படி இவள அலங்காரம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்துச்சு? இதெல்லாம் எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. சக்தி, என்ன ரஞ்சித், கேள்விப்பட்டேன், உண்மையா? என்ன ஆண்டி கேள்விப்பட்டீங்க? ஐஸ்வர்யாவை நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னது. அத்தையோட பேச்சே சரியில்லையே. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, வா. ஐஸ்வர்யா, ரஞ்சித் தான் உனக்கு ஏத்த ஜோடி. ரஞ்சித், எங்க ஊருக்கு வந்து எங்க வீட்டு ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு போறீங்க. வாழ்த்துக்கள். எங்க வீட்டு ஐஸ்வர்யா வச்சு நல்லபடியா குடும்பம் நடத்துவீங்கல்ல? நீ ஏமா கவலைப்படுற? ஃபாரின்ல 2 பெண்கள் சேர்ந்து வாழ்றதும் 2 ஆண்கள் சேர்ந்து வாழ்றதும் சாதாரணமா நடக்குதே. ஓ, அப்படி இருக்கும்போது ரஞ்சித் ஐஸ்வர்யாவை சேர்ந்து வாழ்றதுல கஷ்டமா வரப்போகுது. என்ன ரஞ்சித், நான் சொல்றது சரிதானே? ரஞ்சித், எங்க வீட்டு பொண்ண நல்லபடியா பாத்துக்கணும், கடைசி வரைக்கும் கண் கலங்காம வச்சுக்கணும். சொல்றது புரிஞ்சுதா? சரிங்க ஆண்டி. அப்புறம் சக்தி, ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மான்னு யாருமே கிடையாது. அதனால அவருக்கு எல்லாமே நீதான். நீ கூட இருந்து இந்த கல்யாணத்தை நல்ல விதமா முடிச்சு கொடுக்கணும். ஐஸ்வர்யா, நீயும் ரஞ்சித் மனசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எல்லாத்தையும் இப்பவே கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஏன்னா நமக்கு ரஞ்சித்தோட சந்தோஷம் தான் முக்கியம். சரிங்க அத்தை. சரி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க. என்னடி உங்க அத்தை இப்படி எல்லாம் பேசிட்டு போறாங்க? அத்தைக்கு நீ ரஞ்சித் இல்ல கங்கான்னு தெரிஞ்சிடுச்சு. ஏய், என்னடி சொல்ற? ஆமாடி, சுந்தர தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்காத ஐஸ்வர்யா எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சான்னு யோசிச்சேன். இப்பதான் எனக்கே புரியுது, எல்லாமே எங்க அத்தையோட பிளான். ஏய், என்னடி சொல்ற? எனக்கு அடிவயிறுலாம் கலக்குதுடி. நீ பயத்தை வெளியில காட்டாத. இப்பதான் நம்ம தைரியமாவே இருக்கணும். அதே சமயம் இனிமே நம்ம கேர்ஃபுல்லாவும் இருக்கணும். என்னடி பயப்படாதன்னு சொல்லிட்டு பயமுறுத்துற? நீ பயப்படாத, நான் இருக்கேன்ல. நீ இருப்ப, நான் இருப்பேனா? நாளைக்கு சிவா பாஸ் கிட்ட போய் நான் ரஞ்சித் இல்ல கங்கா தானே சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? கஷ்டப்பட்டதுல வீணா போயிடுமே. கவலைப்படாத, சொல்ல மாட்டாங்க. அதை இப்படி நீ சொல்ற? அவங்க வாயால சிவா மாமாவை பத்தி அவங்க என்கிட்ட பேசின வீடியோ என்கிட்ட இருக்குன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் ரஞ்சித் விஷயம் தெரிஞ்சோ வாய் மூடிட்டு பேசாம இருக்காங்க. மீனாட்சி அக்கா உன்னை ஐஸ்வர்யாவுக்கு மாப்பிள்ள ஆக்கணும்னு உன்னை அதுல சிக்க வச்சிருக்காங்க. நீ எதுவும் பயப்படாத, ஒன்னும் ஆகாது. இப்ப நம்மளுக்கு தேவை மாமா மனசு மாறணும். அது மட்டும் எவ்வளவு சீக்கிரம் நடக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. ரஞ்சித், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்.
கொஞ்சம் வா. ஐயோ ஏண்டி இவர் என்கிட்ட என்ன கேட்க போறாருன்னு தெரியலையே. நான் வேற உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தொலைச்சிட்டேன். இந்த பார், நான் சொல்றத அப்படியே போய் மாமா கிட்ட சொல்லு. என்னடி? ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. இல்ல, எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே அறையலாமா இல்ல நாக்கப்படுங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டுட்டு விடலாமான்னு யோசிக்கிறேன். ஏன் ப்ரோ, என்னாச்சு? என்ன ஆச்சா? டேய், நீ என்ன நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருப்பியா? என்ன மனுஷன்டா நீ? உன்னை நம்பி சத்திய கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா அவளை நடுத்தருல விட்டுட்டு போயிட போல இருக்கு. ப்ரோ, என்ன பிரச்சனைன்னு முதல்ல சொல்லுங்க ப்ரோ. நீங்க பாட்டு திட்டிட்டே போறீங்க. ஏன் நான் எதுக்கு திட்டுறேன்னு உனக்கு தெரியாதா? சொல்றேன். எதுக்காக என்கிட்ட சத்திய கல்யாணம் பண்றேன்னு ஒத்துக்கிட்டு இப்ப ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்ச? என்னடா என்ன ட்ரை பண்ற நீ? ஐயோ இதுல இது வேறயா? ஏற்கனவே நான் அந்த ஐஸ்வர்யா கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான்னு கடுப்புல இருக்கேன். இதுல இவர் வேற குட்டைய குழப்பிட்டு இருக்காரு. ஒன்னதான் கேக்குறேன், பதில சொல்லு. ப்ரோ, எப்பவுமே நாம சேஃபர் சைடுக்கு ஒரு விஷயத்த பிளான் பண்ணிக்கணும் ப்ரோ. சேஃபர் சைடா? புரியல. அதாவது ப்ரோ, நான் சக்தியை லவ் பண்றேன்னு சொன்னது 100% அக்மார்க் உண்மைதான். உங்க 2 பேர் டிவோர்ஸ்க்கு அப்புறம் அவளை பாரிஸ்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னதும் உண்மைதான். ஆனா அதெல்லாம் நீங்க உங்க மனசுல சக்தி மேல லவ் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஒருவேளை நான் வைக்க போற டாஸ்க்ல நீங்க தோத்து சக்தியை நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்புறம் நான் என்ன பண்றது? எனக்கு ஒரு லைஃப் வேண்டாமா ப்ரோ? அதுக்காக எந்த பொண்ணா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்குவியா? ப்ரோ, அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ. எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். உனக்கு பிடிச்ச மாதிரினா சக்தி தானே, அப்புறம் எதுக்கு ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ண சம்மதிச்ச? ப்ரோ, நான் இந்த தடவை இந்தியா வந்ததே எப்படியாவது நம்ம ஊர் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு தான். சக்தியை உண்மையிலேயே நான் லவ் பண்றேன் தான். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவ உங்க மனைவி. அதனால சான்சஸ் 50% கூட கிடையாது. சக்தி தான் எனக்கு பிடிச்ச பொண்ணு. ஐஸ்வர்யா எங்கூட பாரிஸ்ல வாழ்றதுக்கு ஏத்த பொண்ணு, அவ்வளவுதான். ப்ரோ, இந்த விஷயத்துல நீங்க எப்படியும் எனக்கு தெரியாது. எல்லா ஆம்பளைகளும் தனக்கு வரப்போற மனைவிய 2 விதமா பாக்குறாங்க. ஒன்னு தனக்கு பிடிச்ச பொண்ணு, இன்னொன்னு தன்னோட தகுதிக்கு ஏத்த பொண்ணு. நான் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது காதல் இல்ல ப்ரோ. என்னோட தகுதிக்கு ஏத்த மாதிரி இருக்கா, நல்ல வசதி, படிச்சிருக்கா, அழகாவும் இருக்கா. பாரிஸ்க்கு இவளை கூட்டிட்டு போய் இவ தான் என் மனைவின்னு சொன்னா எல்லாருமே பெர்ஃபெக்ட் ஜோடின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம உங்க ஃபேமிலியில ஒரு பொண்ணா வேற இருக்கா, அதுவும் ஒரு காரணம். ஆனா சக்தி எனக்கு பிடிச்ச பொண்ணு. அவளை நான் பாரிஸ் கூட்டிட்டு போனா எல்லாருமே மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு தடையா இருக்கிறது இப்பவும் சக்தி மேல உங்க மனசுல இருக்கிற காதல் தான். அது மட்டும் இல்லைன்னு நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் சக்தியை பாரிஸ் கூட்டிட்டு போறேன். அப்ப ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ப்ரோ. ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டமே இல்லைன்னு சொல்லிடுறேன். நான் சக்தி கூட தான் வாழ்வேன்னு சொல்லிக்கிறேன். ஐஸ்வர்யா என்ன பிடிச்சி ஓகே சொன்ன மாதிரி நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஏதோ ஃபேமிலி நிர்பந்தத்தால தான் அவள் ஓகே சொல்லியிருக்கா. ப்ரோ, நீங்கள் மட்டும் சக்தியை பிடிச்சா கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. என்னது? இந்த பிரச்சனையெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். டேய், நீ ஒரு பொண்ணோட இல்ல 2 பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிற. ப்ரோ, நான் 2 பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கல ப்ரோ, காப்பாத்திருக்கேன். அது என் இஷ்டம். என்ன பிரச்சனையானாலும் நான் பாத்துக்கிறேன். டேய், ஐஸ்வர்யா வசதியானவ, அவளுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. ஆனா சக்திக்கு? ப்ரோ, சக்திக்கு என்னன்னா உங்களுக்கு என்ன? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ப்ரோ. நீங்க ஃப்ரீயா விடுங்க. யாரையும் ஏமாத்தணுங்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. டேய், இங்க பார், ஒன்ன மாதிரிலாம் என்னால ஈஸியா விட முடியாது. எனக்கு இப்ப 2ல 1 தெரிஞ்சாகணும். அதேதான் ப்ரோ நானும் சொல்றேன். எனக்கும் 2ல 1 தெரிஞ்சாகணும்.
நீங்க சக்தியை லவ் பண்றீங்களா இல்லையா அது மட்டும் எனக்கு ப்ரூஃப் பண்ணிடுங்க. அடுத்த நிமிஷமே நான் அவளை பாரிஸ் கூட்டு போற வேலையை ஆரம்பிச்சிடுறேன். சரி, ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். நீ டாஸ்க் என்னன்னு சொல்லு. ப்ரோ வெயிட் ப்ரோ, இப்போதானே 2வது டாஸ்க்குக்கு ரெடின்னு சொல்லியிருக்கீங்க. இனிமே தான் நான் ஐடியா பண்ணி பிடிக்க முடியும். கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன். சரி, யோசிச்சு சொல்லு. ஆனா சீக்கிரமா சொல்லு. அப்பாடா, நல்ல வேலை, தப்பிச்சோம். மாட்டிருந்தோம், செத்தோம். மச்சான் மச்சான் வெங்கட் என்ன வீடு இவ்ளோ நீட்டா இருக்கு? வீட்டை காலி பண்ணிட்டு எதுவும் போயிட்டானா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டானே அவன. மகேஷ், ஹலோ மகேஷ், சொல்லுடா. டேய், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? ஏன்டா பின்ன வீட்டை மாத்துனா ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டியா? வீட்டை மாத்திட்டனா? டேய், நான் என்ன அதே வீட்ல தான்டா இருக்கேன். கதை விடாதடா. நான் அடிக்கடி வீட்டுக்கு வரேன் தானே வீட்டை மாத்திட்ட. டேய், வெறுப்பேத்தாத. நான் இன்னும் அதே வீட்ல தான்டா இருக்கேன். நான் இப்ப கூட வீட்ல தான்டா இருக்கேன். நானும் உன் வீட்டுல தான்டா இருக்கேன். யாருகிட்ட கதை விடுறேன்? என்ன வீட்ல இருக்கியா? எங்க இருக்க? ஹால்ல தான் இருக்கேன். டேய், முதல்ல நீ என் ரூமுக்கு வாடா. ரூம்கா? டேய், நீ இங்கதான் இருக்கியா? ஆமா, வீடெல்லாம் இவ்ளோ கிளீனா இருக்கு. உங்க அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காரா என்ன? அதெல்லாம் இல்லடா, என் ஃப்ரெண்டு அனுன்னு ஒரு பொண்ணு இருக்கா. பொண்ணா? டேய் மச்சான், ஃபிகர் ஏதாவது உஷார் பண்ணிட்டியா என்ன? என்கிட்ட சொல்லவே இல்ல. டேய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, சும்மா ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். அப்படிதான் ஆரம்பிக்கும். அப்புறம் காதல், கல்யாணம், குழந்தை, குட்டிங்கன்னு போய்கிட்டே இருக்கும். டேய், நீ வேற தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்காத. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி, நீ என்ன இவ்வளவு தூரம்? வேற எதுக்கு மச்சான் உன் ரூமுக்கு வருவாங்க? டொட்டோடாய். டேய் சரக்கா, எனக்கு வேணடா, எனக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கு. மச்சான், ஆபரேஷன் பண்ணிருக்கும் போது வலி தெரியாம இருக்கதா மயக்க மருந்தே குடுக்குறாங்க. அதே மாதிரி தான் இதுவும். இத சாப்பிட்டா உனக்கு வலியே தெரியாதுடா. டேய் டேய், எனக்கு வேணாம்டா. மச்சான் புடுறா புடுறா அண்ணா. டேய், ஆ? என்னடா வாசலையே பாத்துட்டு இருக்க? ஆ, நீ கொஞ்சம் சீக்கிரம் அடிச்சுட்டு கிளம்புடா. இப்ப என் ஃப்ரெண்டு வந்தா ரொம்ப தப்பாயிடும்டா. அடேங்க அப்பா, புதுசா வந்த ஃப்ரெண்டுக்கு இவ்ளோ முக்கியத்துவமா? எனக்கு என்னமோ சந்தேகமா தாண்டா இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் அதை குடுறா, குடிச்சிட்டு இடத்த காலி பண்றா. டேய், நான் குடிக்கிறேன்டா. முதல்ல நீ குடி. ஆ, ஆ, குடிடா. ஆ, ஆ. வந்துடக்கூடாதுப்பா. இது என்ன பண்ற பாரு. அனு, ஏய், ஒரு பீரோட விலை என்னன்னு தெரியுமா? ஒரு உயிரோட விலை என்னன்னு உனக்கு தெரியுமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லு, இதுக்கு நான் பதில் சொல்றேன். அறிவில்ல உனக்கு? இவனுக்கு அடிபட்டிருக்கே, ஹார்லிக்ஸ் பூஸ்ட்னு வாங்கிட்டு வரலனாலும் பரவாயில்ல, இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவன் உயிரோட விளையாடாத. உனக்கு குடிக்கணும்னு தோணுச்சுன்னா ஏதாவது பாருக்கு போய் உட்கார்ந்து குடி. ஏன்டா அடுத்தவன் வீட்ல குடிச்சிட்டு இருக்க? ஏய் அனு, உன்னை இன்னொரு தடவை இங்க சரக்கோட பார்த்தேன். ஏய், sorry டா. சொல்றா. இல்ல, இன்னொரு தடவை உன்னை இங்க பார்த்தாலே அடிப்பேன். போயிடு. டேய், ஹலோ, ம், இதை யாரும் எடுத்துட்டு போவா? புடி, அதையும் எடுத்துட்டு போ. ம். மச்சான், நிலைமை சரியில்லை. நான் அப்புறம் வரேன்டா. வரவே வராத, போ. வரேன்டா. டேய் எப்பா, அவனுக்கு தான் அறிவில்ல, உனக்கு எங்க போச்சு புத்தி? உன் உடம்ப பத்தி உனக்கே கவலை இல்லையா? இல்லனு, அவன் தான் கம்பல் பண்ணா. அவன் கம்பல் பண்ணா உனக்கு எங்க போச்சு புத்தி? இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு என்ன ஆகுறது? ஆஹா. இந்தா, இனிமே குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியமா? பண்ணு. வேண்டாம் அனு. பண்ணு வெங்கட். இல்ல, நான் வேணா இன்னொரு நாள் சத்தியம் பண்ணட்டுமா? எனக்கு இப்பவே சத்தியம் பண்ணும். பண்ணு. சரி, ஓகே. தேங்க் யூ. பரவாயில்லையே,
வீட்டேப்லாம் கொஞ்சம் சுத்தமா தான் வச்சிருக்க. சரி சீக்கிரம் சொல்லு, என்ன சமைக்கணும்? அஹ், சாம்பாரா குருமாவா? நீ என்ன சமைச்சாலும் நல்லதா இருக்கும், என்ன வேணா பண்ணு. ஓகே. இந்த சக்தி வேற காணுமே, எங்க தான் போயிருப்பா? நல்லா மாட்டிக்கிட்டேன், பயமா இருக்கு. ஓ லவ் ஃபீல் ஆயிடுச்சா? ம். நினைத்து நினைத்து பார்த்தா ஐயோ, நெருங்கி அருகில் வருவே, உன்னால் தானே நானே வாழ்கிறேன். என்ன ரஞ்சித், அம்மா. பயங்கர ரொமான்ஸா? லவ் சாங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல இருக்கு. ஐயோ, இவங்க வேற அப்பப்ப வந்து வெறுப்பேத்துறாங்க. என்னடா தம்பி, இப்பவே கல்யாணம் கலையா? கனவு வேறயா? இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, உலகம் அழிஞ்சிரும். உலகம் அழியுதோ இல்லையோ, நான் அழிஞ்சிருவேன். கடவுளே, என்னையே இப்படி பாடா படுத்துற. என்னடா பேச்சை காணோம்? ஆ? இப்பவே பேச மாட்டேங்கிற, இன்னும் கல்யாணம் மட்டும் ஆச்சு எங்களெல்லாம் சுத்தமா மறந்துடுவ என்ன? ஐயோ அக்கா, ஏன் இப்படி கலாய்க்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் சும்மா தான் இருந்தேன். ஆ, நம்பிட்டேன். ஏய் போடா, என்கிட்டே கதை விடாத. நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு தெரியாதா நீ இப்ப ரொமான்ஸ் மூட்ல இருக்கியா இல்ல சும்மா இருக்கியான்னு? ஆமா, உலகமகா கண்டுபிடிப்பு. நானே சக்தியும் சிவாவையும் எப்படி சேர்த்து வைக்கலான்னு பிளான் பண்ணா, இவங்க என்னையும் ஐஸ்வர்யாவும் சேர்த்து வைக்க பிளான் பண்றாங்க. இதுல எது நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஆ புரியுது. என்னடா, நமக்கே இப்பதான் ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு, அவளையே நம்ம இப்பதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் நிறைய கற்பனையில வேற மிதக்க போறோம். இதுல தேவையில்லாம சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி இவ வந்து டிஸ்டர்ப் பண்றாளேன்னு தானே நினைக்கிற? நானே கான்ல இருக்கேன், இதுல இவங்க வேற. ஐயோ அக்கா, ஆ. தயவு செஞ்சு என்ன கொல்லாதீங்க. எனக்கு அந்த மாதிரி எந்த நினைப்பும் இல்ல. சரி எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறேன்னு உனக்கு மட்டும் தானே தெரியும். சரி அதெல்லாம் விடு. ஐஸ்வர்யாவை உனக்கு பிடிச்சிருக்கு தானே? என்னது? இல்ல, ஐஸ்வர்யா கொஞ்சம் செல்லமா வளர்ந்த பொண்ணு. அவங்க அம்மா செல்லத்தை விட அவங்க அப்பா செல்லம் தான் அவளுக்கு ரொம்ப அதிகம். ம். ஆனா அவ ரொம்ப நல்ல பொண்ணு. கொஞ்சம் கோவப்படுவா. நீ பாசமா நடந்துக்கிட்டேன்னா அவளும் கண்டிப்பா உன் காலடியிலே கிடந்துப்பா. அவள மாதிரி ஒரு நல்ல பொண்ணை உன்னால பார்க்கவே முடியாது ரஞ்சித். அதுக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சம் சமைக்கிறதெல்லாம் வராது. ஆனா இது பாரிஸ்ல எல்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையே இருக்காதுல்ல? என்ன ரஞ்சித், கரெக்ட் தானே? ஆமா, பிரச்சனையே வராது. நானே கடுப்புல இருக்கேன். இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? சரி, இப்ப நான் உனக்கு ஒரு அக்காவா, நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு ஒரு நல்ல பொண்ணு தானே பாத்திருக்கேன், அப்பதானே? என்னடா நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ வெறும் தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டு இருக்க? இல்ல, ஆ. என்ன பேசுறதுன்னே தெரியல. அதான், நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ சாரி ரஞ்சித், நான் உங்களை அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்றேன்ல. நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் போறேன். இவங்க வேற அப்பப்ப வந்து வெறுப்பேத்திக்கிட்டே இருக்காங்க. கடவுளே, உனக்கு நான் என்னதான் பாவம் பண்ணேன்? உனக்கு நான் என்ன பண்ணல? வாரம் உனக்கு விரதம் இருக்கிறேன்ல, கொஞ்சம் கூட உனக்கு கருணையே இல்லையா? ரஞ்சித், என்ன ஐஸ்வர்யாவை பார்த்து பேசணும் போல இருக்கா? ஆ, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பாரிஸ்ல வேணா இதெல்லாம் சகஜமா இருக்கலாம், ஆனா இங்க அப்படிலாம் முடியாது. என்ன நான் சொல்றதெல்லாம் பார்த்து என் மேல கோவமா இருக்கா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அப்புறம் பேசுறது என்ன, அப்புறம் ஜாலி.